அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அப்பட்டமான பொய்க்கணக்கு பாஜக ஆட்சியால் வழங்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்று செய்திருக்கிறார். குறிப்பாக இன்று தமிழக பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை என்பது வெளியாகியிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10.26 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்திருக்கிறதாம் ஒன்றிய பாஜக அரசு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இது அப்பட்டமான பொய் கணக்கு என்றும் இதில் 2 கூறுகள் இருக்கின்றது என்றும் மத்திய அரசு ஒன்றியத்தில் பாஜக அரசு நேரடியாக வழங்கப்பட்ட நிதி குறித்தாகவும் அதே போல ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வை திட்டங்களுக்காக மாநில அரசுக்கு வழங்க வேண்டியது நிதியையும் உள்ளடக்கியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் கீழ் உத்தரப்பிரதேசத்திற்கு 18.5 லட்சம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுத்திருப்பதாகவும் 5.5 லட்சம் கோடி மட்டுமே தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கதாக தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்திற்கு நேரடியாக செலுத்தப்படக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறிப்பாகவும் இதில் பாஜக காட்டியுள்ள பொய் கணக்குகள் என்னென்ன என்று தெரியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்னும் ஒன்றிய ஒற்றை செங்கலை மட்டுமே எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை, ₹1 கூட நிதி வழங்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள், அதே போல ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பூ சுற்றி நினைக்கிறதாகவும் பாஜக அரசு என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு என்றும் நிதி எவ்வளவு என்பதை இந்த பாஜக அமைச்சராக விளக்கம் கொடுக்க முடியுமா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்ததை போல எடுத்து விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அநியாய பொய் கணக்கு அடுத்தடுத்ததாக இருப்பதாகவும் தம் உழைப்பில் தொழில் திறந்தாலும் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் எனவும் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.